ஒரு கோவில்ல ஆகம விதி, சாதாரணமா நம்ம ஒரு எந்திரம் வரைகிறோம் இல்லையா, அந்த எந்திரம் வரைகிறப்ப கூட எந்திரம் வரைபவர்களுக்கு தெரியும் 4 வாசல்கள் சரியாக திறக்கப்பட்டு தான் அதற்குள் இருக்கக்கூடிய பிரதானமான எந்திரம் என்ன செய்யப்படும்னா வரையப்படும். அப்போதான் அது பஞ்சபூத சக்தியை இந்த எந்திரத்தை யாரு பிரயோகப்படுத்துறாரோ அவருக்கு கொடுக்கும். சாதாரணமா வரைகிற எந்திரத்திற்கு கூட ஸ்ரீசக்கரத்துல இதை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அப்போ ஒரு வீடு 4 பக்கமும் சரியாக சுவரால் மூடப்படாத போது அது 360 டிகிரி கிடையாது. அப்போ இந்த வடகிழக்குடைய கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரி வீட்டுல இல்லை, கிட்டத்தட்ட அது போயிடுச்சு. அப்போ இந்த வீடு என்ன தராதுன்னா, இந்த வீட்டுக்கு போன பிறகு எந்த முன்னேற்றமும் அந்த வீட்டுல ஏற்படாது. அதனால தான் எப்படி இருந்தா என்ன, வீடு தங்குறதுக்கே இல்லாம இருக்கும், அப்படி இல்லாம இருக்கும்ன்றதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு 10க்கு 10 ரூம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எந்த வீடுமே வெட்டப்படாம இந்த மாதிரி ஒரே ஒரு ரூம்ல வாழ்ந்திருப்பாங்க. சூப்பரா இருந்திருப்பாங்க. இந்த ரூம்ல இருந்தா இந்த வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா இந்த ரூம்ல அனுபவிச்ச நன்மை, இந்த ரூம்ல அனுபவித்த உடல் ஆரோக்கியம், இந்த ரூம்ல அனுபவிச்ச விஷயங்கள் எதுவுமே இங்க இருக்காது. வீடு மட்டும் இருக்கும், ஆனா எல்லாம் இழந்திருப்பாங்க. திரும்பவும் அதே இடத்துக்கு திரும்ப வருவாங்க, அப்புறம் திரும்பவும் அதே தப்பு பண்ணுவாங்க.